எஸ், த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சேஃபஸ்ட் கார் இஸ் நாட் சேஃப் இன் இந்தியா. ஆமாங்க, ஒரு வால்வோ XC90 கிராஷ் ஆகிருக்கு. இது கிராஷ் ஆகிருக்குன்னு சொல்கிறத விட ஒரு ட்ரக் வந்து அதை க்ரஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. பெங்களூரை சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட CEO அண்ட் அவரோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 6 பேர் ஒரு வால்வோவில் போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது எதிர வந்த ஒரு ட்ரக்கு அந்த லேனை விட்டு தாண்டி மீடியன்லாம் தாண்டிட்டு வந்து அப்படியே வந்து கிராஷ் ஆகி இவங்க மேலே அப்படியே விழுந்து இந்த காரை வந்து டோட்டலி ஒரு அப்பளம் மாதிரி நொறுக்கி உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அவுட். இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு காரு திடீர்னு பிரேக் அடிச்சிருக்கான். அவன் மேலே இடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ரக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சரி, இது நடந்ததுக்கு ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி இருக்கிற ட்ரக்கை முன்னாடி இருக்கிற காரை குறை சொல்கிறதா, அவன் ஏன் திடீர்னு பிரேக் அடித்தான் அப்படின்னு கேட்குறதா, இல்லை வந்து அவன் பிரேக் அடித்ததுக்கு பல காரணம் இருக்கலாம். அவன் திடீர்னு யதார்த்தமாக ரேண்டமாக பிரேக் அடித்தானா, இல்லை ரோடு சரியில்லாமல் குண்டும் குழியுமாக இருந்துச்சு திடீர்னு அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பிரேக் அடித்தானா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நீங்கள் சென்னையெல்லாம் போகிறீங்க அப்படின்னா வந்து சிங்கப்பெருமாள் கோயில் கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துக்கிட்டு இருந்த ரோடு திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா குண்டு குழியுமா வர ஆரம்பிச்சிடும். ஹைவேஸில் நீங்கள் 80-100 போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோடு குண்டு குழியுமா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, பதட்டத்தில் என்ன ஏதுன்னு தெரியலன்னு பிரேக் அடிச்சிங்கன்னா பின்னாடி வர்றவன் இடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, அப்படி மீறி அதனால தான் முன்னாடி இருக்கவன் பிரேக் அடித்ததுனால தான் இந்த ட்ரக்கு போய் அவனை இடிச்சிருக்கானா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் முன்னாடி இருக்கவன் பிரேக் அடித்தா போய் இடிக்கிற அளவுக்கு டெயில் கேட்டிங் ஏன் பண்ணுறோம்? நம்ம ஊரில் இந்த டெயில் கேட்டிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. 1/2 அடி இடவிடாமல் ஹைவேல நீங்கள் ஓட்டிங்கன்னா 10 மீட்டர் இடைவெளி விடணுன்றான். 10 மீட்டர் இடைவெளி விடாமல் அப்படியே ஒட்டிக்கிட்டே போனோம்னா முன்னாடி இருக்க பிரேக் அடித்தா பின்னாடி இருக்கிற வந்து இடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, அடுத்த பாயிண்ட்டு, இந்த ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கண்ணா புள்ளி வச்ச மாதிரியே 3 ட்ரக்கு சேர்ந்தாப்புல எவனுக்கும் சைடு கொடுக்காமல் ஓட்டிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? சரி, அடுத்து, இந்த ட்ரக்கு போக வேண்டிய லேன் என்ன? ஹை ஸ்பீடு லேனில் ட்ரக்ஸுக்கு கண்டெய்னர்ஸுக்கு என்ன வேலை? அவன் ட்ரக்கு கண்டெய்னர் எல்லாமே வந்து ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் எல்லாமே இந்த லெஃப்ட் மோஸ்ட்டில் போகணுன்றது ரூலு. ஆனால் யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. யாராவது வந்தாங்கன்னா விலகணுமே, ஸ்டேரிங்கை ஒடிக்கணுமேனு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இருக்கிறதுலே ரைட் மோஸ்ட் எட்ஜ் என்னவோ அதான் ஹை ஸ்பீட் லேன். அந்த ஹை ஸ்பீட் லேனில் தான் நம்ம ஆளுங்க ஃபுல்லாகவே போகிறாங்க. முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணம் லேன் டிசிப்ளின் தான். அவன் லேனில் அவன் போயிட்டானாலே பாதி பிரச்சனைகள் இருக்காது. இப்போ இந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கு வந்து இந்த ரைட் மோஸ்ட் எண்டில் ஏன் போகுது? அது போக கண்டு தான் முன்னாடி இருக்கிறவன் பிரேக் அடிக்கிறான்ட்டு உடனே அவசரப்பட்டு இவன் வண்டியை ஓடிச்சிருக்கான். இந்த மாதிரி மோஸ்ட்லி வால்வோ மாதிரி காசு வாங்கிருக்கவங்க எல்லாருமே சேஃப்டி கன்சர்ன் தான். அவர் எவ்வளவு பயந்துருந்தா, அதாவது வந்து ஒரு கார் வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு மேலே டேக்ஸ் மட்டுமே 50 லட்ச ரூபா வரும்னு சொல்கிறாங்க. ரோட் டேக்ஸ், அந்த டேக்ஸ், இந்த டேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 50 லட்ச ரூபா வரும் அப்படிங்கிறாங்க. நார்மலாக கார் வந்து பல ரேட்டில் கிடைக்கிது. 1.25 கோடிக்கு மேலே ஒரு காரை போட்டு ஒரு அமௌண்ட்டு போட்டு ஒருத்தர் கார் வாங்குறாரு அப்படிங்கிறவர் எவ்வளோக்கு எவ்வளவு சேஃப்டி கன்சர்னாக யோசிச்சிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா எது நடக்கக்கூடாதுன்னு பயப்படுறோமோ அது நடந்துருது. நம்ம மோஸ்ட்லி சேஃப்டின்னு கன்சர்ன் பண்ணி தான் எல்லாரோட, அதாவது கார் வாங்குறவங்க எல்லாருமே வந்து பட்ஜெட்டை பொறுத்து பல விதமான ப்ரைஸிங்க்கும் போவாங்க. பட் ஒரு கார் எந்தூசியாஸ்டோட சேஃப்டி கன்சர்ன் பற்றி யோசிக்கக்கூடிய ஒருத்தரோட ட்ரீம் கார் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் வந்து வால்வோவாக தான் இருக்கும். அந்த வால்வோவோட ப்ரொமோஷன்ஸு, அவங்களோட கிராஷ் டெஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரிகரஸாக ஒரு பெரிய கல்லை தூக்கி மேலே போடுறது, இல்லை ஒரு கண்டெய்னர் தூக்கி மேலே போடுறது, இந்த மாதிரி வீடியோஸ் ப்ரொமோஷன்ஸில் தான் பண்ணி தான் வால்வோ வந்து அவங்களோட சேஃப்டியோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ இந்த கண்டெய்னர் வந்து விழுந்துட்டதுனால இட்ஸ் ஏ ஃபுல்லி அலுமினியம் பார் லோடட் கண்டெய்னர் வந்து விழுந்துட்டதுனால இந்த வால்வோ கார் வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்டை மீட் பண்ணலைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது சில பேராமீட்டர்ஸை வச்சு சில டிசைன் பண்ணி இவ்வளோலாம் தாங்குவோம் அப்படின்றது. நம்ம நேர கொடுமைக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய கண்டெய்னர் வந்து அவ்வளோ பெரிய அலுமினியம் பார் ஏற்றிட்டு இருந்த கண்டெய்னர் அப்படியே மேலே வந்து விழுந்து அதை காலி பண்ணணும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரோடு யூசர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணாத வரைக்கும் எவ்வளோ பெரிய சேஃபஸ்ட்டு காராக இருந்தாலும் அது வந்து சேஃப்டி இல்லாமல் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், திடீர்னு ஒரு ரோட்டில் படுகொலி வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே நல்லா இருந்தால் மட்டும்தான் எ கார் கேன் பி எ சேஃபஸ்ட் கார். இல்லைன்னா
அது வந்து சேஃப்டி உள்ள ஒரு காருன்னே சொல்லவே முடியாது. அந்த காரை சொல்கிறத விட அந்த சிஸ்டம் சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸுக்கு நம்ம உயிரோட ரோட்டில் போயிட்டு வரோம்னாலே அது வந்து லக்கு தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.